அந்த சிறுமியினுடைய கொலை வழக்கை பற்றி பேசும்போது நாங்கள் சிரிக்கலை. அதற்கு முன்னதாக வேறு சில விஷயங்களை நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது சக ஊழியர்களுக்குள்ளார பேசின ஒன்று தான் வந்து சிரித்தது. ஆனால் இதை யாரோ ஒரு சிலர் வந்து அந்த வீடியோவை மட்டும் கட் பண்ணி இதற்கு இடையில போட்டுட்டாங்க. இது வந்து அவ்வளோ இன்டென்ஷனலாக செஞ்சதில்லை அப்படிங்கிற தன்னிலை விளக்கத்தையும் கொடுத்துருக்குறாங்க. ஆனாலும் கூட அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக தொடர்ச்சியாக வந்து ஆளும் கட்சியை காரணம் பண்ணுற விதமாக பல்வேறு அரசியல் கட்சியினரும் வந்து இதை எப்படி நீங்கள் அனுமதிக்கிறீங்க, காவல்துறை எப்படி இவ்வளோ மெத்தனமாக செயல்படுது அப்படிங்கிற கோரிக்கைகள் எல்லாம் முன் வச்சிருக்காங்க. இதற்கு இடையில தான் விடுதலை சிறுத்தைகளினுடைய கட்சியினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய, அமைச்சரவையில் அண்மையில் பங்கெடுத்திருக்கக்கூடிய வன்னியரசு அவர்கள்ட்ட வந்து பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் வந்து இந்த கேள்வியை முன்வைக்கும் போது அமைச்சர் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, காவல்துறை அலுவலர்கள் வந்து நாங்கள் விசாரித்தோம், அப்போ நமக்கு வந்த தகவல் என்னவா இருக்குது அப்படின்னா, காவல்துறை அதிகாரிகள் தங்களுக்குள்ளதாக பேசி வேற ஏதோ ஒரு அவங்களுக்குள்ளார நடந்த பர்சனல் கான்வர்சேஷனில் சிரிச்சிருக்காங்க, இந்த கொலை சம்பந்தமாக அவங்க சிரிக்கலை அப்படின்னும், காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் எப்போதுமே இறுக்கத்தோட தான் இருக்கணுமா, அவங்க எப்போதுமே ஒரு கனிவான முகத்தை நம்ம பார்க்கவே கூடாதா, இந்த மக்களை சந்திக்கிற போதெல்லாம் அவங்க இறுக்கத்தோட தான் இருக்கணுமா, அவங்க அச்சுறுத்தல் தரக்கூடிய உணர்வோட தான் அவங்க இருக்கணுமா, ஏன் அவங்க சிரிக்கக்கூடாதா அப்படிங்கிற கேள்வியும் முன் வச்சு இதனுடைய வேற ஒரு கோணத்தையுமே அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆக ஐஜி ரம்யா பாரதி அவர்களுடைய தரப்பிலிருந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இந்த கொலை வழக்கில் வந்து அவங்க முறையான விசாரணை நடத்தி குற்றவாளிகளை நீதிமன்றத்தின் முன்பு நிறுத்தினதாக இருக்கட்டும், அதே மாதிரி கொலையுண்ட சிறுமியினுடைய வீட்டுக்கு நேரடியாகவே போய் ஆறுதல் சொன்னதோடு மட்டும் இல்லாமல் சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படிங்கிற உறுதியை வந்து இந்த அரசாங்கத்தினுடைய பிரதிநிதியாக அங்கே போய் சொன்னதாக இருக்கட்டும், அப்புறம் 24 மணி நேரத்திற்கு உள்ளதாகவே குற்றவாளிகளை விரைந்து பிடிப்பதற்கு காவல்துறையை முடுக்கி எடுக்கப்பட்டதாக இருக்கட்டும் அப்படின்னு அவங்களுடைய நிலையிலிருந்து, அவங்களோட டியூட்டியிலிருந்து அவங்க எங்கேயுமே தவறலை அப்படிங்கிற செய்தியையும் இதில் அவங்க பதிவு வச்சிருக்கிறாங்க.